சிறுகடி காசு சிறையல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல நம்ம நீத்து இருந்துட்டு ஸ்ருதியும் ரவியும் பழி வாங்குறதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு குடிச்சும் குடிக்காமலையும் அங்கே ஒரு பேகை வச்சுட்டு கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்காத, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து நான் மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்சம் அவங்க வெளியே போன அடுத்த நிமிஷமே போலீஸ் வந்து உங்கள் கடையில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற ஒருத்தர் இப்போ வந்துட்டு போன ஒருத்தர் வந்து பேகை வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, பேக்கில் ஏதாவது அட்ரஸ் அது இருக்கா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேகை ஓப்பன் பண்ணுறாங்க. பேகை ஃபுல்லாக பாட்டில்ஸாக இருக்குது. அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் சிசிடிவி கேமராவே செட் பண்ணோம். எனக்கு யார் வந்துட்டு போனாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால் நீங்களே வந்து சிசிடிவி கேமரா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் போலீஸும் போய் செக் பண்ணுறாங்க. கரெக்டாக அதில் நீத்து தான் இருக்காங்க. அவங்க தான் என்னை பிடிக்காமல் இப்படி எங்கள் ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வைக்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயா செம்ம கடுப்பில் இருக்காங்க. போச்சு போச்சு, யார் முன்னாடி அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சினோ அவன் முன்னாடி நான் இன்றைக்கி அவமானப்பட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா மீனா வந்து இன்டர்வியூ எடுத்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. முத்து இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மீனா வந்து ஒன்று சொல்லியிருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கு அடுத்ததான் மீனாலாம் உன்ன மாதிரி வந்த உடனே சொல்கிற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் மேடம் வந்து கால் பண்ணுறாங்க. லாயர் இருந்துட்டு வீடை ஜப்தி பண்ண போகிறன்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. விஜயா ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படியாவது அந்த வீட்டை மீட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நடந்துட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் நாங்கள் இனிமேல் கிளாஸ்க்கு வரலை, எங்கள் வீட்டை மீட்டே ஆகணும், அந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாங்கள் கிளாஸ்க்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்த கையோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்வேதா வந்து சொல்லிடுறாங்க. கிளாஸ்க்கு வந்த ஒருத்தர் வந்து நான் சொல்கிற இடத்துல என்னை விட்டுறியாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் இறக்கி விடுறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டாக தெரிகிற மாதிரி இருக்குது, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க, மனுஷனுக்கு கஷ்டம் வரதான் இல்லை நான் சொல்லலை, நான் ஒரு ட்ராவல்ஸ் ஒன்று நடத்திட்டுருக்கேன், அந்த ட்ராவல்ஸ் இனிமேல் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராவல்ஸோட சாவியை வந்து கொடுத்துட்றாங்க. முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக இனிமே தான் நமக்கு ஒரு நல்ல கிழமை வந்திருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட நடந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆழம் தெரியாமல் காலை விடுறோன்னு நம்ம நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் மீனா நமக்கான ஒரு நேரம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.